ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் மழை வெள்ளத்தால் சிக்கித் தவித்த பயணிகள் மீட்கப்பட்டு சிறப்பு ரயில் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இந்த ரயில் இன்று அதிகாலை 3 மணிக்கு திண்டுக்கல் ரயில் நிலையம் வந்தடைந்தது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த 20 பேர் அந்த ரயிலில் பயணித்த நிலையில் 3 நாட்கள் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் உணவு மற்றும் தண்ணீருக்காக மிகவும் சிரமப்பட்டதாக வேதனை தெரிவித்தனர். 8:30 மணிக்கு வண்டி எடுத்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு. அப்புறம் 8:30 மணிக்கு எடுத்து ஒரு மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்ரீவைகுண்டத்தில் நிறுத்திட்டாங்க. அதுக்கு மேலே மண்ணரிப்பு ஃபுல்லாக வந்ததுனால வண்டி நிறுத்திட்டாங்க. அதுக்கு மேலே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு அளவுக்கு மேலே தண்ணி போச்சு. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக மண் அரிச்சிச்சு. அதனால் யாராலையும் போக முடியல. அதுக்கப்புறம் அங்கேயே கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஃபுல்லாக, அப்புறம் திங்கக்கிழமை பகல் ஃபுல்லாக, அப்புறம் திங்கக்கிழமை நைட்டு அப்படி ஃபுல்லாக இருந்துட்டு யாருக்குமே தெரியாது. சொல்லப்போனால் வண்டி மாட்டினதே தெரியாது. சென்னையிலேருந்து போன ஒரே ஒரு வண்டி மாட்டின ஒரே ஒரு வண்டி இது. அதுக்கு முன்னாடி ஒரு பாலக்காடு எக்ஸ்பிரஸ் போச்சு பேசஞ்சரு. பட் அது வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. அவங்க முன்னாடி போயிட்டாங்க. இந்த வண்டி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தால் தாண்டி இருக்கலாம் அந்த பிரிட்ஜு. அதனால் தாமிரபரணி யாரும் ஓப்பன் பண்ணி விட்டதுனால ஃப்ளோ நிறையா இருந்துச்சு. அதனால் அவங்களால இது பண்ண முடியல. அதனால் ஃபுல்லாக வண்டி நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கொடுத்துட்டேன் எல்லாம் சொன்னாங்க. பட் உண்மையாலும் அந்த மாதிரி கொடுக்கல. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரத்துக்கு மேலே தான் அதுக்கப்புறம் தான் ஃபுட்டு சாப்பர்லேருந்து போட்டாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே எல்லாமே எலக்ட்ரிக் லைன் பாஸ் ஆனுச்சு. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்ததுனால யாராலையும் வந்துட்டு ஃபுட்டு போட்டாலும் எடுக்க முடியாது. முதல்ல போடவும் முடியாது. ஸோ அதெல்லாம் தான் பிரச்சனையே. அதுக்கப்புறம் ஒரு 48 மணி நேரத்துக்கு அப்புறம் அங்கேருந்து சாப்பரில் ஃபுட்டு போட்டு மணி 10:30க்கு போட்டாங்க காலையில். இன்னைக்கு காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில். அப்புறமேட்டு 12:30க்கு மேலே தான் வந்துட்டு வண்டி வந்துச்சு. ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, புதுப்பட்டின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் அவங்க தான் வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா சாப்பாடும் அரிசி எல்லாத்தையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. இன்னும் அங்கே தனி கடை இருக்குது. நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் மேலேருந்து. பட் அவங்களுக்கு இன்னும் தண்ணியில் தான் இருக்காங்க அவங்களுக்கு. ஏன்னா வீட்டில் இருக்க எல்லா பொருளும் போட்டு சமைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 கம்பார்ட்மெண்ட் அதில் இருக்குது. ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 80-90 பேர்னு வச்சா கூட 1200 பேருக்கு மேலே. அவ்வளோ பேர்த்துக்கு ஒரு 4 நேரம் அவங்க போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பர்லேருந்து இது போட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.